வணக்கம். நம்முடைய டுடே இன் தமிழ் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இங்கே தமிழில் உலகளாவிய முக்கியமான நிகழ்வுகள், பிரபலமான செய்திகள் மற்றும் உங்களுக்கான சுவாரஸ்யமான தகவல்களை தினசரி வழங்குகிறோம். எங்களை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நம்மோடு இணைந்து இருங்கள். விழாக்காலமோ அல்லது விடுமுறை தினங்களோ வார இறுதி நாட்களுடன் சேர்ந்து வந்துவிட்டால் சினிமா உலகினர் போட்டி போட்டுக்கொண்டு படத்தினை ரிலீஸ் செய்து விடுவார்கள். அப்படித்தான் அடுத்த வாரம் வியாழக்கிழமை 78வது சுதந்திர தினம் கொண்டாடப்படவுள்ளது. இந்த நாளில் தமிழ் மட்டும் இல்லாமல் அனைத்து மொழிகளிலும் பல படங்கள் ரிலீஸ் ஆகவுள்ளது. இந்நிலையில் தமிழில் ரிலீஸ் ஆகவுள்ள படங்கள் குறித்து காணலாம். 1. தங்கலான். சியான் விக்ரம் நடிப்பில் இயக்குனர் பாய் ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் தங்கலான். இந்த படத்தினை ஸ்டூடியோ கிரீன் தயாரித்துள்ளது. இந்த படத்தில் விக்ரம் உடன் பார்வதி திருவேத்து, மாளவிகா மோகனன், பசுபதி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படத்துக்கு ஜி.வி. பிரகாஷ் குமார் இசை அமைத்துள்ளார். வரும் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகவுள்ள இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா கடந்த 5ஆம் தேதி சென்னையில் மிகவும் பிரமாண்டமாக நடைபெற்றது. இந்த படத்தினை ஆஸ்காருக்கு அனுப்ப படக்குழு திட்டமிட்டு வருகின்றது. ஆகஸ்ட் 15 இல் ரிலீஸ் ஆகும் படங்களில் மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள படம் என்றால் அது தங்கலானை குறிப்பிடலாம். 2. டிமாண்டி காலனி 2ஆம் பாகம். அருண் நிதி நடிப்பில் உருவாகியுள்ள இந்த படத்தினை பிடிஜி நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த படத்தினை ரெட் ஜெயின் நிறுவனம் ரிலீஸ் செய்கின்றது. இயக்குனர் அஜய் ஞானமுத்து 2015ஆம் ஆண்டு வெளியான டிமாண்டி காலனி படத்தின் 2ஆம் பாகமாக இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. அப்படம் மிகவும் எளிமையான ஒரு படமாக த்ரில்லர் ஜானரில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தில் பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியன் உள்ளிட்டோர் நடித்துள்ளார். 3. ரகுதாத்தா. நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் உருவாகியுள்ள ரகுதாத்தா படத்தின் டீசர் வெளியான போதே படம் குறித்து பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றது. கர்நாடக சினிமா உலகில் முன்னணி தயாரிப்பு நிறுவனமாக உள்ள ஹோம்பலே பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் ரகுதாத்தா. இத்திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷ் உடன் எம்.எஸ். பாஸ்கர், தேவதர்ஷினி, ரவீந்திர விஜய், ஆனந்த் சாமி உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படமும் சுதந்திர தினத்தன்று வெளியாகவுள்ளது.